9 மாதங்களில் ஜனாதிபதிக்கான செலவு 58% குறைப்பு, அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஜனாதிபதி செயலகத்தின் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தியதால் 2025 ஆண்டில் முதல் 9 மாதங்களில் ஜனாதிபதிக்கான செலவு 58% குறைக்கப்பட்டுள்ளது. இது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் முன்மாதிரியான நடவடிக்கைகளையே எடுத்துக்காட்டுகிறது. மக்களின் வரிப்பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு கூறுவோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் பல விடயங்களையும் இங்கு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே கடந்த 9 மாதங்களில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக அவர் கூறுகின்றார். அவர் அங்கு மேலும் உரையாற்றும் போது 2024 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கவுக்காக 40 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையான செலவு 25 பில்லியன் ரூபாவாகும். எனினும் எமது ஜனாதிபதிக்கான இந்த வருட ஒதுக்கீடாக 9 பில்லியன் ரூபாய் என்பதோடு அதில் 5 பில்லியன் ரூபாய் கிளீன் ஸ்ரீலங்காவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்தோடு 2026 ஆண்டுக்காக 11.3 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதில் 6.5 பில்லியன் ரூபாய் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கானது. எனவே 1 பில்லியன் ரூபாய் ஆய்வுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி 24 வாகனங்களை பயன்படுத்தி வீதியில் பயணிப்பதாக தயாசிரி ஜெயசேகர் எம்பி இந்த சபையில் கூறியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி இவர் கூறிய தொகையில் 1/4 பங்கு வாகனங்களையே பயன்படுத்துகின்றார். இதனால் தயாசிரி கூறிய கருத்து தவறான என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னர் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சமூகத்திற்கு முன்மாதிரியான விடயங்கள் பலவும் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் சிறந்த நன்மைகள் இந்த நாட்டுக்கு கிடைக்கும். ரணில் விக்ரமசிங்க காலத்தில் ஜனாதிபதிக்காக 40 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்காகவும் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது செய்த ஆய்வும் இல்லை, செய்த அபிவிருத்தியும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதிகள் எவ்வாறு அவர்களின் ஒதுக்கீடுகளை பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இவர்கள் இனவாதம் மதவாதத்தை தமது இருப்புக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த விடயங்களுக்காகவும் தமது நிதியை பயன்படுத்தினார்கள். அதே போன்று திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளோடு தொடர்பட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக அந்த நிதி ஒதுக்கீடுகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதே போன்று லஞ்ச ஊழல் மோசடிகளோடு தொடர்பட்ட ஜனாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் நாட்டுக்கு முன்மாதிரியான ஜனாதிபதி ஒரு இப்போது இருக்கிறார். இந்த முன்மாதிரி எதிர்கால சந்ததியினருக்கு போதுமானது. இப்போது அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உறவினர் நண்பர்கள் அலுவலகத்தில் இல்லை. அதே போன்று அமைச்சர்களின் எண்ணிக்கை 25 குறைக்கப்பட்டது. ராஜக அமைச்சர்கள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்க காலத்தில் 39 ஆலோசகர்கள் இருந்தார்கள். கோடிக்கணக்கில் அவர்களுக்காக செலவிடப்பட்டது. தமது கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தோல்வியடைந்தவர்களையே ஆலோசகராக நியமிப்பது, வாகனங்கள், எரிபொருள் கொடுப்பனவுகள், சம்பளம் என கோடிக்கணக்கில் செலவழித்தார்கள். அதற்காகவே ஜனாதிபதிக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் 5 ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 பேரும் தன்னார்வ அடிப்படையில் பணியாற்றுகிறார்கள். ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீட்டின் போது தேவையில்லாத சகல செலவுகளும் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் 29 ஒருங்கிணைப்பு செயலாளர்களும் இருந்தார்கள். இவர்களுக்காகவும் வாகன வசதிகள், எரிபொருள் கொடுப்பனவு, சம்பளம் என்பன சகல வசதிகளும் வழங்கப்பட்டிருந்தன. நண்பர்கள், அரசியலில் தோல்வியடைந்தவர்களே இதற்கும் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் எமது ஜனாதிபதியினால் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஒருவரை நியமிக்கப்பட்டிருக்கிறார். திரைசேரிக்கு கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ரூபாவுக்கும் மக்களின் வியர்வையாகும், வியர்வையும் கண்ணீருமையாகும். இதனால் ஒவ்வொரு ரூபாவையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எமக்கு உள்ளது. அதன்படி செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் மோசடிகள் அரசியலில் இருந்து இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவாக்கம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் நேற்று தினம் பார்லிமென்ட்டில் ஆற்றிய உரையின் போது சுட்டிக்காட்டியிருந்தார்.